கலை ரொம்ப நேரம் காத்திருக்காரு. திருக்கலை, நிதிச்சுமை தான் காரணம் என்று தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அதுதான் யதார்த்தமா? எல்லா அரசுகளுக்கும் நிதிச்சுமை இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதிமுக அரசு ஆட்சியில் இருந்தப்ப அவங்களோட உச்சபட்ச வருமானமே 60,000 கோடி தான். ஆனால் இந்த அரசுக்கு பல்வேறு கட்டணங்களை மும்முறை உயர்த்தியிருக்கிறாங்க. டாஸ்மாக் வருமானம் கூடியிருக்குது பல மடங்கு. ஸோ 2 மடங்குக்கு மேலே 1,30,000 கோடி வரைக்கும் இவங்களுக்கு வருமானம் வருது. வருமானம் கூட வருது இவங்களுக்கு. அதே சமயத்தில் அதிமுக அந்த பெரிய அளவுக்கு சுமையை விட்டுட்டு போச்சு. வருமானம் கூட வருதுன்றதை ஒத்துக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் இந்த வருஷம் அதிக அளவுக்கு இயற்கை பேரிடர்களை சந்திச்ச மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்று. அதிக அளவுக்கு பொருளாதார இழப்பு சந்திச்ச மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்று. அதிமுக ஆட்சியில், அதுவும் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் 4.25 ஆண்டில் 3 கடும் புயல்கள் தாக்குதல் ஏற்பட்டது. மத்திய அரசு என்ன பெருசாக பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணலை. இது வெள்ள நிவாரணம்ங்கிறது இப்போ SDRF NDRF ஃபண்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதான் தர முடியுங்கிற ஒரு நிலைப்பாட்டு மத்திய அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்து எடுக்கிறது. அது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை யூபி ஆட்சியும் செஞ்சிச்சு. திமுக பங்கு பெற்ற யூபி ஆட்சியும் அதுதான் பண்ணாங்க. என்ன கொடுத்தாங்க? தானே புயலுக்கு 107 கோடி தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி சுனாமிக்கு பேரிடர்னு அறிவிக்க மறுத்துட்டாங்க, 450 கோடி தான் கொடுத்தாங்க. அதுவும் ஓராண்டு கழித்து தான் கொடுத்தாங்க. அதனால் 2 பேருமே அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. இதில் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்கிறது அர்த்தமே இல்லை. 2 பேருமே சரியில்லைங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த அளவுக்கு அதிகமான வருமானம் வந்திருக்கு திமுக அரசுக்கு, இந்த அளவுக்கு குறைவான வருமானம் தான் அதிமுக அரசுக்கு. ஆனால் நலத்திட்ட உதவிகள்னு எடுத்துக்கிட்டா திமுக இப்போ பண்ணுற உதவிகளை விட அதிகமான உதவிகளை அதிமுக செஞ்சுருக்குது. அதிமுக கொரோனா காலத்தில் சில விஷயங்களை நிறுத்தி வச்சாங்க. கொரோனா காலத்தில் வருமானமே இல்லை, நிறுத்தி வச்சாங்க. ஆனால் நலத்திட்ட உதவிகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. 52 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க. அது இவங்க நிறுத்திட்டாங்க. வந்து நாங்க நிறுத்தல, அதிமுக ஆட்சி நிறுத்தி. அதிமுக ஆட்சி கொரோனா ஆட்சி நிறுத்தி திமுக நிறுத்தவில்லை, அதிமுக இருந்தது. பேக்லாக் இருந்தது. இல்லாட்டி நான் யாரையும் பேச விட மாட்டேன். சரி, நான் சொல்றேன். சரவணன் அவர் பேசி முடிச்சிட்டு வாய்ப்பு தர அவர் பேசி முடிச்சிட்டு. சரி, இந்த சாக்கெல்லாம் போக்கெல்லாம் வேணாம். சரி, தொடர்ந்து பேசுங்க. பேச விடுங்க, என்ன ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. அது மாதிரி நீங்க வந்து அதிமுக தான் நிறுத்திச்சு. நான் சொன்னேனே, கொரோனாக்கா நிறுத்தினாங்க. ஆனால் அது வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தாங்க. கொரோனா பீரியட்ல 2000 ரூபா கொடுத்தாங்க அவங்க. அதுக்கடுத்து கொரோனா பீரியட்லேயே அவங்க பொங்கல் வந்துச்சு, 2500 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் அன்னைக்கு திமுக என்ன சொல்லிச்சு? 5000 கொடுக்கணுன்னாங்க. கொரோனா காலத்தில் வருமானமே இல்லாத காலத்தில் 5000 எப்படிங்க தர முடியும்? 2.19 ஒயிட் கார்டு ஹோல்டர்ஸ் ஒரு 6 மாத இடைவெளியில் ஆட்சி மாற்றம் வந்த உடனடியாக கொடுத்தாங்களே, 4000 ரூபாய் கொடுத்தாங்களே. அது சரிங்க, 4000 ரூபாய் கொடுத்தாங்க. அது என்ன பண்ணாங்க? சரி, இவங்க கொடுத்தாங்க, 4000 கொடுத்தாங்க. மக்கள் தான் கொடுத்தாங்க. மக்கள் தான் என்ன பண்ணாங்க? 4500 கொடுத்தாங்களே அவங்க கொரோனா பீரியட்லயே. ஒரு 2000 பேர் 2500 கொடுத்தாங்கல்ல, 5000 கொடுங்கன்னு சொன்னவங்க. அப்ப அதை என்ன செஞ்சாங்க மக்கள்? அதை என்ன செஞ்சாங்க மக்கள்? 4500 ரூபாய் நீங்க சொன்ன 2 தவணையா கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதை என்ன செஞ்சாங்களோ அதே தான் 4000 ரூபாய் கொடுக்கும்போது என்ன செஞ்சாங்க? ஒன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துடலங்கிறேன் நான். அதே சமயத்தில் பெரிய கடன் சுமையை அதிமுக அரசு ஏற்றி விட்டு போடுறது, அப்படி திவாலாகி போச்சு அரசாங்கம் சொல்றதெல்லாம் எவ்வளவு தவறான விஷயம் தெரியுமா? அதிமுக ஆட்சி 2011 வரும்போது 1,10,000 கோடி கடனை திமுக வச்சிருந்துச்சு. இல்ல, நான் ஒரு டேட்டாவை சொல்றேன். 2001 அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றப்ப 2,28,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுடைய கடனா இருந்துச்சு. நாங்க பின்னாடி போறீங்க. தொடக்கத்துல சொல்றேன், 2011 1 லட்சம் கோடி கடனா இருந்துச்சு. அதான் நான் சொல்ல வந்தேன். ஓபிஎஸ் உடைய கடைசி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணப்ப அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல கடன் சுமை 4 லட்சம் கோடியா இருந்துச்சு. கரெக்ட். அப்ப 10 ஆண்டுகள்ல எவ்வளவு வாங்கியிருக்காங்க அவங்க கடனு? 4 லட்சம் கோடிங்கிறீங்க. 5 லட்சம் கோடின்னு நான் சொல்றேன் 10 ஆண்டுகள்ல. ஆனா இவங்க 4 ஆண்டுல இவங்க 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இவங்க போகும்போது எவ்வளவு சுமையை வச்சுக்கிட்டு போகிறாங்க? போக மாட்டோம், கவலைப்பட. அதை முதல்ல கணக்கில் வைங்க. நீங்கள் இவங்க இவ்வளவு கடன் வாங்கி வருமானத்தை இத்தனை மடங்கு பெருக்கி 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது, சொத்து வரி 3 தடவை உயர்த்தப்பட்டது, எல்லா கட்டணங்களும் உயர்த்தப்பட்டது. அதிமுக குறிப்பாக எடப்பாடி அவருடைய காலத்தில் எந்த கட்டணமும் உயர்த்தப்படவில்லை.
4.25 ஆண்டு எந்த கட்டணமும் உயர்த்தப்படவில்லை. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு? இவ்வளோ கட்டணங்களையும் உயர்த்தின பிறகு எல்லாத்துமேலையும் வரி போட்டாச்சு, கட்டணத்தை உயர்த்தியாச்சுங்க. ஏன் இவங்களால இந்த இதுக்கு பணம் செலுத்த முடியல? உதாரணமாக மெட்ரோவை பற்றி சொன்னார். மெட்ரோ முதல்ல ஃபஸ்ட்டு ஃபேஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக இருந்துச்சு. அதனால் 50% அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஃபேஸ் வரும்போது மத்திய அரசு முடியாதுன்னு சொன்ன பிறகு அது மாநில அரசு ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக வந்துச்சு. அது 39,000 கோடி லோனு. அதை மத்திய அரசாங்கம் கேரண்டாராக இருப்பாங்க. பாக்கி இருக்கக்கூடிய தொகையை 14,000 கோடியில் 7,200 கோடி மாநில அரசு, 7,200 கோடி மத்திய அரசு. அதை மத்திய அரசு கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக ஆட்சி முடிவை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இத்தனைக்கு அமித்ஷா தான் திட்டத்தை துவக்கி வச்சார். இங்கே எவ்வளோ கேட்டு பார்த்தாங்க, தர மாட்டேன்ட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் போய் கேட்டவுடனே கொடுத்துருக்குறாங்க, திமுக வந்தவுடனே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வெள்ள நிவாரணம் என்னங்க கொடுத்தாங்க? யூபி ஆட்சியிலும் ஒன்றும் கொடுக்கல, கேட்டதில் 5% கூட கொடுக்கல. என்டிஏ ஆட்சியிலையும் அதுதான் நடந்துச்சு, கேட்டதில் 5% கீழே தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கோஸ்ட் லைன் 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அதனால் எல்லா புயலும் வரும் ஒவ்வொரு ஆண்டும் தாக்கப்படுகிறது. அதனால் இந்த ஆந்திரா அண்டு தமிழ்நாடு இவங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்கணுங்க. சரி, எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸை மட்டும் வச்சு கொடுப்பேன்னு சொல்கிறது மத்திய அரசு சொல்கிறது அயோக்கியம். சரி, ஓகே. நிதி சிக்கல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்ப தேர்தல் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம், அதனால மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்றாரு. திரு ஜென்ராம், நிதி சிக்கலா இல்ல தேர்தல் இல்லையா, இதை எப்படி பாக்குறது? எல்லா பிரச்சனையையும் தேர்தலோட தொடர்பு படுத்தி பார்க்கறது ஒரு விதமான மனநோய் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மாநிலத்தின் நிதி அமைச்சர் சொல்றாரு அவருக்கு நிதி சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி, தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மனிதன் ஒவ்வொருவனுக்கும் தெரியும் மாநிலத்துக்கு தேவையாக மாநிலத்துக்கு சேர வேண்டிய நிதிகள் எதுவும் ஒன்றிய அரசிடமிருந்து வரவில்லை அப்படின்னு. பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணமா இருந்தா வரல, வெள்ள நிவாரணம், புயல் மழை நிவாரணமாக இருந்தா அதுக்கு வரல, வருடம் கொடுக்க வேண்டிய ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்சிவ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து அந்த 270 கோடி ரூபாயை கொடுத்துட்டு அல்லது 900 கோடி அந்த மொத்தத்தை பிரிச்சு கொடுத்துட்டு மத்திய மாநில நாங்க கொடுத்தோம் அப்படின்னா மாநிலத்துக்கு வழக்கமாக கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நிவாரணத்துக்காக நாங்க கொடுத்தோம்னு சொல்வது முற்றிலுமான ஏமாற்று வேலை. அது தவிர ஸ்பெசிபிக்கா பெய்த மழைக்காக 2023 கேட்ட பணத்தை கொடுக்கல ஒன்றிய அரசு, 24 கேட்ட பணத்தை கொடுக்கல ஒன்றிய அரசு. அது தவிர கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல ஒன்றிய அரசு. வரி பகிர்வுல 41% நிதி கமிஷன் ஒப்புக்கொண்ட 41% கொடுக்கல, அதுல 32-33% தான் வருது. இப்படி அனைத்து விதங்களிலும் மாநிலத்துக்கு வர வேண்டிய பணத்தை ஒன்றிய அரசு கொடுக்காது. இங்க பூனை தன்னுடைய குட்டியை கவுற மாதிரி மெதுவா ஒன்றிய அரசு கொடுக்கணும் தான், அதை நாங்கள் ஆதரிக்கிறோம், ஒன்றிய அரசு கொடுக்கணுங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு பூனை குட்டியை கவுற மாதிரி பேசுவாங்க. திமுக மேல பேசணும்னா எலி மேல பாயிற பூனை மாதிரி பாய்வாங்கன்னா இதுதான் இங்க இருக்கக்கூடிய பல எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கை. பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள்